ஹாய் கேஸ், நம்ம வந்துட்டு போன வீடியோவில் டொலோக்காவில் எப்படி சைன் அப் பண்ணுறது, டொலோக்காவில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, டொலோக்கா டாஸ்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டொலோக்காவில் வர ஒரு யூஹெச்ஆர்எஸ் டாஸ்க் உண்டு எப்படி செய்கிறது. நான் வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிற டாஸ்க்கு நேம் என்ன பார்த்தீங்கன்னா, டஸ் த மாடியூல் மேட்ச் வித் த வெப் பேஜ் இன்ஃபோங்கிற ஒரு யூஹெச்ஆர்எஸ் டாஸ்க் தான். டொலோக்கா டாஸ்க்குக்கும் யூஹெச்ஆர்எஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால், டொலோக்காங்கிறது இந்த அறைக்கு ட்ரைனிங் என்று வரும். ட்ரைனிங் முடித்த உடனே வந்துட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணினா நம்ம வந்துட்டு டாஸ்க் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். யூஹெச்ஆர்எஸ் டாஸ்க் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த மாதிரிக்கு ஸ்டார்ட் லெவல் போட்டு இப்படி அம்புக்குறி போட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்துட்டு யூஹெச்ஆர்எஸ் வந்துட்டு எக்ஸஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரொஃபைலில் அதில் வந்து நம்ம லாங்குவேஜை வந்துட்டு நீங்கள் நான் 6 லாங்குவேஜ் அப்படி அட் பண்ண சொல்லியிருப்பேன். இதில் வந்துட்டு நீங்கள் 3 லாங்குவேஜை வந்துட்டு அட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கிலீஷ், ஜப்பானீஸ், ரஷ்யன். இப்போ இங்கிலீஷ் வந்துட்டு கட்டாயம் இங்கிலீஷ் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கணும். பழைய இங்கிலீஷ் எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்காங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1/2 ஹவரில் 1 ஹவரில் வந்துட்டு யூஹெச்ஆர்எஸ் எக்ஸஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு யூஹெச்ஆர்எஸ்ல டஸ் த மாடியூல் மேட்ச் வித் த வெப் பேஜ் இன்ஃபோங்கிற டாஸ்க்கை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வந்துட்டு ட்ரைனிங் என்னோட சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க. இதில் 6 ட்ரைனிங் தந்துருக்காங்க. இந்த யூஹெச்ஆர்எஸ் ஹிட்ஸில் வந்துட்டு நம்ம என்டர் ஆகினோம்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வெப் பேஜ் தான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். ஸோ இது வந்துட்டு டஸ் த மாடியூல் வெப் பேஜ் இன்ஃபோ. இதில் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ப்ளீஸ் ஜட்ஜ் த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இந்த கீப்பரஸ் மாடியூல். அதாவது கீப்பரஸ்ங்கிற மாடியூலுக்குள்ளே செக் பண்ணட்டாம். ரைட் சைடில் ஒரு வெப் பேஜ் ஒன்று தந்துருக்கிறாங்க. இந்த இருக்கிற வெப் பேஜ், இந்த வெப் பேஜ் வந்துட்டு இந்த வெப் பேஜுக்கு ரிலேட்டடாக இந்த லெஃப்ட் சைடில் ஒரு லெஃப்ட் சைடில் தந்திருக்கிற இந்த வெப்சைட்டில் வர கண்டென்ட் வந்து ரைட் சைடில் தரப்பட்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு கீப்பரஸ்ங்கிற மாடியூலுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்துட்டு குட்டுங்கிற ஆன்சர் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி பேடுங்கிற கொடுக்கணும். நாம் இந்த வெப் பேஜ் வந்துட்டு இன்னொரு வேறு டேப்பில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ண டைம் இது வந்துட்டு இந்த வெப் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகலாட்டி எரர் காட்டிச்சோன்னா பேஜ் எரர் ஆன்சர் கொடுக்கணும். இவங்க தந்திரிக்கு இந்த கீப்பரஸ்ங்கிற மாடியூல் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் அப்படி ஒரு மாடியூலே இல்லாட்டி மாடியூல் எரர் வந்துட்டு நம்ம இதுக்கு ஆன்சராக கொடுக்கணும். இல்லை வேறு லாங்குவேஜில் ஒன்றும் அது லாங்குவேஜ் கொடுக்கணும். சார் ரைட், ஓகே. இதில் வந்துட்டு பார்ப்போம். நான் வந்துட்டு தந்திரிக்கிற வெப்பேஜை லெஃப்ட் சைடு தந்திரிக்கிற வெப்சைட்டை பார்ப்போம். இது வந்துட்டு ஏதோ ஒரு சொட்டில் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ஸ் சம்மந்தமான ஒரு வெப்சைட். இதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வந்துட்டு கீப்பரஸ்ங்கிற மாடியூல்களை பார்க்கட்டாம். ஸோ மாடியூல்னு சொன்னால் இந்த அறைக்கு கீ1 இது ஒரு மாடியூல், கீப்பரஸ்ங்கிறது ஒரு மாடியூல், ரிலேட்டட் வீடியோஸுங்கிறது ஒரு மாடியூல், மோஃபோய்ங்கிற சொல்ல ஒரு மாடியூல். இது எல்லாமே மாடியூல், ரிலேட்டட் சர்ச்ங்கிற மாடியூல். இந்த மாடியூலுக்குள்ளே வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறது கீப்பரஸ் என்று சொல்லி இந்த மாடியூலுக்குள்ளே அவன் தந்திரிக்கிற பேஜுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம குட் கொடுக்கணும். ஏதோ சரி என்ன நினைக்கிறேன் பார்ப்போம். குட்டை கொடுத்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் கரெக்ட். ஸோ கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு சொல்லிக்கலாம். குட், நம்ம கொடுத்த ஆன்சரும் குட். அது கீப்பரஸ் மாடியூல் செக்ஷன் இந்த ரைட் சைட் பேனல் கரெக்ட். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது லெஃப்ட் சைடில் தரப்பட்ட இந்த வெப்சைட்டுக்கு அந்த ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு ரைட் சைடில் தரப்பட்ட இந்த கீப்பரஸ் மாடியூலுக்குள்ள வந்து இருக்கிறதால ஸோ ரிலேட்டட் அதுக்கு சரி ஓகே. இப்போ தான் வந்து இந்த டாஸ்க் செய்யணும். இது வந்து ட்ரைனிங் மூடில் இருக்கிறதுனால வந்து ஆன்சர் ஷோ ஆகும். அடுத்து குவாலிஃபிகேஷன் வந்துட்டு தருவாங்க. ஒரு கொஞ்சம் அட்டம் வந்து 3 அட்டம்ல அதில் ஒரு அட்டம் பாஸ் ஆகணும்னா டேரெக்டாக வந்துட்டு ஸ்டார்ட் லெவலில் போய் வந்து நம்ம டாஸ்க்கு செஞ்சு கொள்ள ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பேமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பேமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேமெண்ட் காட்டுதில்லை. ஸோ நான் வந்து இதை ஓன் பண்ணிக்கிறேன். அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஜட்ஜ் த குவாலிட்டி கீப்பரஸுங்கிற முடிவுகளை செக் பண்ணலாம். ஸோ நான் அதை மாதிரியே இதை இன்னொரு டேபிள் ஓன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்லேயும் ரைட் சைடில் இதை இன்னொரு டேபிள் ஓன் பண்ணிக்கிறேன். ஸோ கீப்பரஸுங்கிற வெப்சைட்டுக்கு முதலாவது வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சம்மந்தமானது பார்ப்போம். கீனெட்டிக் அப்படின்னு சொல்லி பில்ட் ரைட், இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமானதாகவும் இருக்கலாம் நினைக்கிறேன். கீனெட்டிக். ஸோ நம்ம தந்திரிக்கிறதுல பார்ப்போம். அவங்க கீப்பரஸுங்கிற முடியல செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. கீப்பரஸ் கீனெட்டிக் ஏதோ கீனெட்டிக் இங்கே இங்கேயும் கீனெட்டிக் சமைச்சது. அடுத்தது இங்கே யூஆர்எல்லையும் பார்த்துக்கொள்ளலாம். யூஆர்எல் மீன் இந்த இருக்கு மேலே இதில் வந்துட்டு இதைத்தான் யூஆர்எல், அதாவது வெப்சைட்டுக்குரிய என்ன சொல்கிறேன், இந்த டொமைன். அந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்துச்சுன்னா வின் ஸ்ட்ரீம் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து நான் கீப்பரஸுங்கிற மாடியூல் இருக்குது, அதில் வந்துட்டு ரிலேட்டடான சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குட்டை கொடுத்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஜட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இது வந்துட்டு கரெக்ட். அதாவது கீப்பரஸ் மாடியூல் செக்ஷன் இந்த ரைட் சைட் வேணும் கண்ணு ரிலேட்டட், அதாவது சொல்லிக்கிற கண்டென்ட் வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக ரைட். ஓகே, இப்போ இன்னொரு டாஸ்க் பார்ப்போம். யூ ஹேவ் கம்ப்ளீட் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஹிட்ஸ். வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு குறைய தான் தருவாங்க. ஸோ நம்ம ட்ரைனிங்கில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரீவ் மோட்டில் போய் நம்ம பார்த்துக்கொள்ளும். ஸோ நான் ஸ்டார்ட் குவாலிஃபிகேஷன் அதை கொடுக்குறேன். ஒரு 2-3 டாஸ்க் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபவுட் த சைட் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளே பார்க்கட்டாம் மாடியூலில் நம்மளுக்கு இது ரிலேட்டட் டாஸ்க். ஸோ அதை பார்க்கட்டாம் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த பேஜை வந்துட்டு இன்னொரு டேபிளில் ஆன் பண்ணுறேன். இதையும் வந்துட்டு இன்னொரு டேபிளில் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு பார்ப்போம். த வெதர் சேனல். இது வந்துட்டு இது ஒரு கேம் சம்மந்தமானது ஒரு வெப்சைட். இதில் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அபவுட் த சைட்டில் பார்க்கட்டாம்னு சொல்லுவோம். ஸோ அபவுட் த சைட்டுன்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்கான்னு ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும். அபவுட் த சைட்னால் இதுதான் முன்னுக்கு வரதான் மோஃபோ இருக்குது, அபவுட் த சைட் இருக்குது. ஸோ வெதர் சேனல். ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு வெதர் சேனலுக்கு இங்கே வந்து ஒரு கேம்ஸ் இருக்குது. ஸோ விளங்குதான், அதாவது இங்கே வந்துட்டு சொல்லியிருக்கிற தந்திரிக்கிற வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேமிங் சம்மந்தமான ஒரு வெப்சைட். ஸோ அவங்க அபவுட் த சைட்டில் வந்துட்டு தந்திரிக்கிறது ஏதோ ஒரு வெதர் சேனல், வெதருங்கிற கான்செப்ட் தான். ஸோ இது வந்து அதுக்கு இதுக்கு ரிலேட்டட் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு பேடை கொடுத்து சப்மிட் பண்ணிடும். அது வந்து குவாலிஃபிகேஷன் லெவலில் இருக்கிறதுனால இங்கே வந்து கரெக்டாக ஜட்மெண்ட் ராங்கான்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்பேம் அக்யூரஸியை வச்சு நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஒரு 3 டாஸ்க் செஞ்சுட்டு நம்ம பார்ப்போம் ஸ்பேம் அக்யூரஸி எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூலில் வந்துட்டு தந்திருக்கிற இது இதுக்கான பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நான் பார்ப்போம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் தந்திருக்கிற வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரோ மியூசிக் ஸ்டோர், அதாவது மியூசிக் சம்மந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் வாங்குகிற ஸ்டோராகவும் இருக்கலாம். இது வந்துட்டு அடுத்தது வந்து அவங்க தந்திரிக்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் அனலைட்டிக்ஸுங்கிற மொடியூலில் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு மொடியூல் ஒன்று இருக்கான்ட்டு பார்ப்போம். சைட் அனலைட்டிக்ஸ். ஸோ அப்படி ஒரு மொடியூலை காணல. ஸோ அந்த மொடியூல் வந்துட்டு சொன்னதான இந்த மொடியூல் கீப்பரஸ் மோஃபோ இதே மாதிரி அவங்க சொல்கிற வந்து சைட் அனலைட்டிக்ஸ் மொடியூல். அப்படி ஒரு மொடியூலே காணலாட்டி நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு மொடியூல் எரராக கொடுத்து சப்மிட் பண்ணிடும். ஸோ 3 குவாலிஃபிகேட்டடாக நமக்கு இதில் ஃபைல் ஆனாலும் 3 தடவை அட்டம் தருவாங்க. அதில் ஒரு டைம்லாம் பாஸ் ஆகிக்கொள்ளும், ஈஸியாக பாஸ் ஆகிடும். அது நல்ல பேமெண்ட்டுக்குரிய டாஸ்க் நாடி. அடுத்தது வந்து நாலேஜ் கார்டில் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இதை ஓன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கிறேன். நாலேஜ் கார்டில் வந்துட்டு இதுக்கு சம்மந்தமான இதில் வந்துட்டு ஏஓஎல்னு சொல்லி ஒரு வெப்சைட், ஏஓஎல் வந்துட்டு வால்மார்ட் அது மாதிரி ஒரு நியூஸ் என்டர்டெயின்மெண்ட் வெப்சைட் இது. இதில் வந்துட்டு ஏஓஎல் நாலேஜ் கார்டுன்னு சொல்லி ஒரு
யூனிக்காக செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு இது ஒன்று வராது, அதாவது மொடியூல் வராது. ஸோ இதில் மொடியூல் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வரதான் நாலேஜ் கார்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏஓஎல் சம்மந்தமாக அவங்க பேசியிருக்கிறதுனால நான் இங்கே வந்துட்டு அதை குட் கொடுத்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சப்மிட் பண்ணி குவாலிஃபிகேஷன் அட்டம் எத்தனை தந்திருப்பாங்க, அதில் நம்ம வந்துட்டு பாஸ் ஆகி கொள்ளையிலும். ஸோ நான் இப்போ எக்ஸிட் ஆகி இதில் ஸ்பேம் எந்த லெவலில் இருக்குன்னு நான் பார்த்துக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு யூஹெச்ஆர்ஸுக்குன்னே தனி வந்துட்டு சப்ஜெக்ட் இருக்குது, கிளிக் வேக்கர் 1 ஃபார்மா பென் அப்படின்னு சொல்லி. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொலோக்காவில் வர யூஹெச்ஆர்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறோம். அதில் வந்துட்டு நம்ம ஒரு பேஜுக்கு ஒரு டாஸ்க் கவுண்ட் பண்ணோம்னா அதில் யூஹெச்ஆர்ஸ் கொண்டு தான் காட்டும். ரிப்போர்ட்டுங்கிற செக்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கொள்ளும். ஸோ நான் வந்துட்டு ஆல் டைம் கொடுக்குறேன். நான் புது நியூ அக்கௌண்ட்டுங்கிறதால இதில் வந்துட்டு பெருசாக ஒர்க் பண்ண படலை, டாஸ்க் செஞ்ச விதம் ரொம்பவும் குறைவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம செஞ்சது வெப் பேஜ் மாடியூல் இன்ஃபோ, அது வந்து இந்த இன்னும் அப்டேட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் லேட்டாகி ஒரு 1/2 hour 1 hourல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு நமக்கு எத்தனை குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எத்தனை காட்டும் ஷோ ஆகும். ஸோ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த டாஸ்க் செய்கிறது. இதில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ட்டும் 2 அட்டம் எனக்கு இருக்குது. ஸோ 20 டெஸ்ட் இருக்குது. நான் 20 டெஸ்ட்டில் வந்துட்டு நான் செஞ்ச மாதிரியே தொடர்ச்சியாக செஞ்சால் நம்ம பாஸ் ஆகிப்போட்டு ஸ்டார்ட் லெவலில் வந்தோம்னா நம்ம செஞ்சு ஏர்னிங் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் சொன்ன பேமெண்ட் வந்துட்டு 0.02 ஒரு ஹிட்ஸ் வந்துட்டு நாம் இப்போ நான் செஞ்சுதானே ஒரு ஹிட்ஸ் வந்துட்டு முடிச்சோம்னு சொன்னால் 0.02 வந்து பே பண்ணுவாங்க. வந்துட்டு பேனியர் மூலமாக இதில் வந்துட்டு நம்ம வித்ட்ரா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.